வெல்கம் டு டிவைன் 369 டேரா ரீடிங்னா உங்கள் லக்ஷ்மி உங்கள் ஃபேவரட்டான டேரோ ரீடர் ஸ்பிரிச்சுவல் ரெக்கி கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு மிராக்கிள் நடக்க போகுது. அது என்ன மாதிரியான மிராக்கிள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்போ ஏதோ ஒரு அதிசயம், ஏதோ ஒரு அற்புதம் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. அது என்ன மாதிரி, எந்த விஷயத்தில் உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்டில் இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுது கண்டிப்பாக எனக்கு டைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், நெக்ஸ்ட் வீக்கு ப்ராபபிளி நம்மளுடைய டேரட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க எனக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எல்லா விதமான டீட்டெயில்ஸ் நான் அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் 2 செட் ஆஃப் டெக் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த டெக் வேணுமோ அந்த டெக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது செட் 1, இது செட் 2. இப்போ செட் 1 டெக் வந்து சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான ரீடிங்ஸ் வருது, என்ன மாதிரியான மிராக்கிள்ஸ் உங்கள் லைஃப்பில் இப்போ வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கார்ட்ஸ் நல்லா ஷஃபிள் பண்ணிக்கலாம். ஷஃபிள் பண்ணிவிட்டு கார்ட்ஸை ஒன்று எடுத்துக்கலாம். மிராக்கிள்னாலே எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கல. நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இதை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கார்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஸோ என்ன மாதிரியான மிராக்கிள்ஸ் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. பார்ப்போம் என்ன மாதிரியான மிராக்கிள்ஸ் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. இப்போது இந்த டைம் பீரியடில் உங்களுடைய ஸ்பிரிட் டீம் ஏதோ ஒரு மிராக்கிள்ஸ் கொடுக்குறாங்க. வாவ், மிராக்கிள்ஸ்னு ஃபஸ்ட்டே பாருங்கங்க. எங்கள் கார்ட்ஸ் சுத்தமாக எடுத்து வச்சுக்கிறேன். சூப்பருங்க. மெயினாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அதாவது உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயங்களாக மாறி தான் எனக்கு தெரியுது. அது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை லவ்வர்ஸ்குள்ளே இருக்கலாம், இல்லை பெற்றவங்க பசங்க கூட அந்த மாதிரி ஏதோ அந்த மாதிரி ஒரு பாண்டிங் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வாய்ஸாக தான் இருக்குது. அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளோ நாள் இருந்துகிட்ருக்கு. எஸ், அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாதிரி தெரியுது. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் நிறைய ஒரு போராட்டமோ ஒரு மன வருத்தமோ, அதுவும் இப்போ ரீசண்டாக சமீபத்தில் அந்த மாதிரி ஒரு மனக்கசப்பு உங்களுக்குள்ளே ஒரு வலியை சுமந்துட்டு இருந்திருக்கீங்க. அந்த இது எண்டப் ஆகி மேபி அந்த விஷயங்கள் வந்து மேற்கொண்டு பேசுறதுனாலையோ என்னவோ தெரியல, அது உங்களுக்கு ஹர்ட் ஆகலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் அது வந்து அதை வெளியில் சொல்லாமே இருந்துக்கலாம். சில ரகசியங்களை ரகசியமாகவே நீங்கள் வச்சுருந்துருக்கலாம். ஆமாங்க, அந்த ரகசியங்களை வந்து நீங்கள் ரகசியமாகவே வச்சுருந்துருக்கலாம். அந்த ரகசியம் வெளிப்பட்டுச்சுன்னா இப்போ அந்த ரகசியம் வெளிப்பட்டு அந்த மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் வெளியே வரீங்க. அது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக மேபி அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையோ, சொன்னேன் இல்லையா, திருப்பு முனை, உங்களுக்கான ஜஸ்டிஸ் அது மூலமாக உங்களுக்கு கிடைக்கிது டெஃபினட்டாக. ஏன்னா இத்தனை நாள் மறைக்கப்பட்ட அந்த விஷயங்கள் இப்போ வந்து வெளியில் கொண்டு வரதுனால இந்த பிரபஞ்சம் வந்து அதை வெளியே கொண்டு வராங்க. அது மூலமாக உங்களுக்கான ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்கிது. கண்டிப்பாக இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூ மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த ஒரு மிராக்கிள் தான் உங்களுடைய ஸ்பிரிட் டீம் வந்து இந்த டெக் சூஸ் பண்ணவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது தவிர நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் ஆசைப்பட்ட அந்த நிறைய உங்களுடைய விஷஸ் ஃபுல்லாமே இப்போது சீக்கிரமாகவே நிறைவேற போகுது அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன் இங்கே. ஆமாம், இதுதான் இந்த டெக்கை சூஸ் பண்ணக்கான மிராக்கிள். ஸோ இந்த மிராக்கிள் உங்களுக்கு எப்படி இருக்குது, இது ஆமாவா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம்.
மறந்துடாமல் உங்களுக்கு டேரோ கிளாஸில் நீங்களும் இதே மாதிரி டேரோ ஜாயின் பண்ணி டேரோ உங்களுக்கோ சரி இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ சரி ஒரு ப்ரொஃபஷ்னலாக கூட நீங்கள் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட டேரோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் வேறு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதில் உங்களுக்கு ரிவர்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபைனலாக இந்த டெக்கை சூஸ் பண்ணவங்களுக்கு இத்தனை நாள் கட்டி காப்பாற்றி வந்த ரகசியங்கள் உடைக்கப்படுறதுனால அவங்க இத்தனை நாள் ஃபேஸ் பண்ணிட்டு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எண்டப் ஆகி அவங்க லைஃப்பில் ஒரு புது ஸ்டார்ட் அப் அவங்களுக்கு கிடைக்க போகுது. எஸ், அதை தான் இந்த மிராக்கிளாக உங்களுடைய ஸ்பிரிட் டீம் வந்து ஒரு மிகப்பெரிய மிராக்கிளாக உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தான் கண்டிப்பாக இது கொடுக்கும். இந்த மாற்றம் கிடைக்கிறதுனால நீங்கள் எத்தனையோ கனவுகள் ஆசைகள் வந்து உங்கள் மைண்ட்லேயோ வச்சுருப்பீங்க. அந்த ஆசைகள் அத்தனை கனவுகள் எல்லாமே இப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆசீர்வாதத்தால் கண்டிப்பாக நிறைவேற போகுது. இதுதான் மிகப்பெரிய மிராக்கிள். ஸோ இதுதான் உங்களுடைய ஸ்பிரிட் டீம் வந்து எனக்கு இங்கே சொல்கிறாங்க. இதை யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு தெரியல. ரீடிங் யாரும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. கம்ப்ளீட்டாக ரெசனேட் ஆனால் மட்டும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்த ரீடிங்கில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ. இப்போ வாங்க செட் 2 கார்ட் சூஸ் பண்ணவங்கள அவங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த டெக்கு சூஸ் பண்ணுறவங்க எனக்கு வந்து நான் என்ன ஃபீல் பண்ணேன், ரொம்ப ரொம்ப லோவான எனர்ஜியில் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்க. என்ன விஷயங்கிறது தெரியல. பட் கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அவங்களுக்கு என்ன மாதிரியான மிராக்கிள்ஸ் அவங்க லைஃப்பில் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக, தூக்கம் இல்லாமல், ஒரு ஆங்ஷைட்டி, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கீங்க இந்த செட் ஆஃப் கார்டை சூஸ் பண்ணுறவங்க. ஆமாவா இல்லையான்னு மட்டும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்களும் இதே மாதிரி டேரோ உங்களுக்கோ சரி உள்ள உங்களோட ரிலேஷன்ஸ்க்கு இல்லை வேறு ப்ரொஃபஷ்னலாக டேரோ ரீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட டேரோ கிளாஸ் வந்து ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் அப் ஆக போகுது. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் எல்லா டீட்டெயில்ஸும் அதை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? மூணு கார்டாக விழுந்திருக்கு. பார்ப்போம். எஸ், நான் சொன்னேன் இல்லையா, நிறைய பேர் உங்களை ஏமாற்றிருக்காங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க அத்தனை பேரும் உங்களை ஏமாற்றிருக்காங்க போல். நிறைய ஏமாற்றத்தாலையும் வலியாலையும் துரோகத்தாலையும் நீங்கள் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகியிருக்கீங்க. பட் அதெல்லாம் யாரு காரணம்? யாரும் உங்களுக்கு நீங்களே தான். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நீங்கள் ஏன் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிறது நீங்கள் தான் பார்க்கணும். கண்டிப்பாக உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட்டும் உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. நீங்கள் இப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு முடிவெடுக்க வேண்டியது இருக்குது. அந்த முடிவெடுக்க உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் உங்கள் கூட தயாராக இருக்காங்க. அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. அவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து காண்பிச்சு கொடுக்க போகிறாங்க போல். ஸோ இன்னும் இந்த மாதிரி ஒரு லோ வைப்ரேஷன், அந்த எனர்ஜி, லோ ஃப்ரீக்குவென்சியான எனர்ஜியில் இல்லாமல் இந்த தடைகளை தகர்த்து உடைத்து எரிஞ்சிட்டு ஒரு தைரியமாக ஒரு முடிவு எடுங்க. கண்டிப்பாக அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் கூடயே இருக்காங்க. அண்ட் அவங்க மட்டும் இல்லாமல் ஏஞ்சல்ஸும் உங்கள் கூடயே இருந்து உங்களுக்காக ரொம்ப ப்ரொடெக்டிவாக உங்களை கைட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த எனர்ஜியில் இருக்கிறதுனால உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியல, நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதுலேருந்து வெளியில் வாங்க. யூ ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட் அண்ட்
இந்த பாருங்க, உங்கள் எப்படி இருக்கீங்க, இந்த எனர்ஜியை தான் நான் ஃபீல் பண்ணேன். இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க இந்த எனர்ஜியை தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இதே மாதிரி தான் இருக்கீங்க. ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சீக்கிரமாகவே இந்த எனர்ஜிலேருந்து வெளியில் வர போகிறீங்க அப்படிங்கிறதா உங்களுடைய ஸ்பிரிட் டீம் ஒரு மிராக்கிள் அந்த மிராக்கிள் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நிறைய ஸ்வாட்ஸ் டெசிஷன் எடுக்கிறீங்க, ஆனால் அது மூவ் ஆன் ஆகலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப யோசித்து தயங்கி அதே இடத்துல நிற்கிறீங்க. ஃபர்தராக நீங்கள் மூவ் ஆன் ஆக மாட்டேங்கிங்க அப்படிங்கிற எனர்ஜியும் இதில் இருக்குது. அதையும் நான் இங்கே பார்க்குறேன். இதுவும் ஸ்வாட்ஸ் தான். ஸோ நீங்கள் சீக்கிரமாகவே இதுலேருந்து வெளியில் வர போகிறீங்க அப்படிங்கிற ஒரு குட் நியூஸ், அப்படிங்கிற ஒரு மிரக்கலில் தான் உங்களோட ஸ்பிரிட் டீம் உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸோடைய பிளெஸ்ஸிங்ஸோட ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸோட உங்களுக்கு ஒரு மிராக்கிள், அந்த மிராக்கிள் தான் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பர்சனாக இந்த மாதிரி இல்லாமல், இந்த மாதிரி டிஸ்டர்ப்டாக இல்லாமல் இனிமேல் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சீக்கிரமாகவே ஒரு முடிவு, கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் மாறணும்னா நீங்கள் அந்த முடிவு மிக சீக்கிரமாக ரொம்ப லாஜிக்கலாக நீங்கள் எடுத்து தான் ஆகணும். அண்டு உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக ரொம்ப கிளியர் அண்ட் கட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக ஸ்வாட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ எங்கே பேசணுமோ அங்கே பேசுங்க, எங்கே பேச வேணாமோ அங்கே பேசாதீங்க. ஒன்று ஓவராக பேசுகிற மாதிரி இருக்குது, இல்லைன்னா பேசாத மாதிரியே இருக்குது. ஸோ உங்கள் த்ரோட் சக்கராவை கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளென்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஹீலிங் தேவைப்படுது. ஸோ நீங்கள் இதுலேருந்து வெளியில் வரணுன்னா நீங்கள் உங்களுக்கு நிறைய அஃபர்மேஷன்ஸ் சொல்லுங்கள். அந்த வெளியில் வரணுங்கிறது தான் அந்த மிராக்கிள் தான் உங்களுடைய ஸ்பிரிட் டீம் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஜாப்லேயும் சரி, ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, கூடயே இருந்து உங்களை ஏமாற்றிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப செல்ஃபிஷ்ஷாக அந்த பர்சன் இருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் சீக்கிரமாக ஒரு தெளிவான ஒரு லாஜிக்கலான ஒரு டெசிஷன் நீங்கள் கண்டிப்பாக எடுத்தாகணும். பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் அது மூலமாக உங்களுக்கு கிடைச்ச நிறைய லெசன்ஸை வச்சு நீங்கள் கண்டிப்பாக அதை அந்த ஒரு டெசிஷன் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, ஓகேவா? யாரையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. முதல்ல உங்கள் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நம்மளால் முடியுமா, நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலேயே உங்களுக்கான நம்பிக்கை இல்லை. ஸோ முதல்ல நீங்கள் செல்ஃப் லவ் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு வர ப்ராப்ளம் முதல்ல நீங்கள் தான் வந்து பார்க்க போகிறீங்க. உங்களுக்கான ப்ராப்ளம் முதல்ல நீங்கள் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ முதல்ல நீங்கள் உங்களுக்கான ஒரு செல்ஃப் லவ், ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக மாற முடியுங்கிறத நான் பார்க்குறேன். ஒரு பவுண்டரி செட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் போய் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப மேலே போய் விழாதீங்க. எல்லாத்துக்கும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஓகே நீ அங்கே இருக்கே, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கோங்க. லாஜிக்கலாக ஒரு முடிவெடுங்க. அதுதான் இப்போதைக்கு அந்த முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த மிராக்கிள் வந்து நடக்க போகுது. உங்கள் ஸ்பிரிட் டீம் மூலமாக அதான் உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸோட கைடன்ஸ் அண்ட் உங்களுடைய ஏஞ்சல்ஸோட சப்போர்ட்டோட அந்த மிராக்கிள் உங்களுக்கு மிக சீக்கிரமாகவே கைகூடி வரப்போகுது. இதுதான் இந்த செட் ஆஃப் கார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டாக சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் எந்த செட் ஆஃப் கார்ட் சூஸ் பண்ணீங்கிறது எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.